character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends will see for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening to all the 12th standard students. Last class la maths la pathina நம்ம கிளாஸ்ல சென்டர் ரேடியஸ் இதெல்லாம் எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஃபைண்ட் அவுட் பண்றது, அது நம்மளுடைய டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஹைட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ரேடியஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, சென்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதை பற்றி பேஸ் பண்ணி கிளாஸில் பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன் ஏ போலார் ஃபார்ம் அண்ட் ஆயிலர் ஃபார்ம். நீ காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன் ஏ போலார் ஃபார்மில் எப்படி ரைட் பண்ணுவாங்க, ஆயிலர் ஃபார்மில் எப்படி ரைட் பண்ணுவாங்கன்றதை இப்போ இந்த கிளாஸில் ஆன்லைன் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, in a polar form and Euler form of a complex number, we represent about a first one, it will be considered polar form. Polar form na எப்படி எழுத போறோம், it will be considered about z is a complex number x plus iy. எனக்கு z is a x plus iy in a constant in terms of order pairs na in terms of r comma theta ka will be considered the pole. It is considered about the polar form of the term. Okay, will be diagram will be oriented picture கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். ஓகே, இது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்றது உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஆங்கிள், இதே லைன் தான், இட் மேக் அன் ஆங்கிள் நான் சொல்கிறேன்னா இட் இஸ் கன்சிடர் அபவுட் த போலார் கோஆர்டினேட்ஸ். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் எனக்கு எக்ஸ் கமா ப்ளஸ் ஐஒயில் இருந்துச்சுனாக்கா எக்ஸ் கமா ஒயில் இருந்துச்சுன்னா வில் பி இன் திஸ் ஆர்டர் ரெக்டாங்குலர் ஃபார்மில் நம்ம டைரெக்டாக சொல்லிவிடுவோம். ஓகே, அதுவே எனக்கு போலார் கோஆர்டினேட்ஸில் டீட்டாவில் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் அண்ட் டீட்டாவில் கொடுத்துருக்காங்கனாக்கா r comma theta ன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, then they will be considered the polar coordinates. And next one பார்த்தீங்கன்னாக்கா supremase polar coordinates on rectangular coordinates. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதில் டிஸ்டன்ஸ் வச்சு நான் ரைட் பண்ண போகிறேன். இது நீ ஆக்சிஸில் எடுக்கும்போது எக்ஸ் ஆர் காஸ் தீட்டா, இது பார்த்தீங்கன்னா ஒய் ஆர் சைன் தீட்டா. எப்பயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் காஸ் தீட்டாவில் வரும், ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னாக்கா சைன் தீட்டாவில் வரும். அப்போ ஆர் ரேடியஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஆர் சைன் தீட்டா, தென் வில் பி கன்சிடர் த ரெக்டாங்குலர் போலார் கோஆர்டினேட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்டில் சொல்லும்போது தென் வில் பி கன்சிடர் அபவுட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா அண்ட் ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. Any non-zero complex number z equal to x plus iy can be expressed as z equal to in this order complex form. Okay, this is complex numbers will be considered about the polar form, that is z equal to x plus iy is a ordinary complex number in a rectangular form la சொல்லுவோம். அத in a polar form ல கேட்டாங்கன்னா r cos theta plus r i r sin theta ன்னு சொன்னீங்கன்னா it is a polar form சொல்லுவாங்க. ஓகேங்களா, and also it will definition of the polar form question la kekkalam 2 mark la every definition of the polar form kekkalam pathinaaka let r and theta be a polar coordinates of the point p of x comma y that corresponds to a non-zero complex number z equal to x plus iy. Z equal to x plus iy, the polar form of r trigonometric form of a complex number p is, நான் இப்போ சொன்னது ரெண்டுலேயுமே r காமனாக இருந்துச்சுன்னா will be taken about z equal to r into cos theta plus i sin theta ன்னு எழுதி it is a consider the polar form ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, புரியுதா? இதை ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா sis theta or sis theta ன்னு சொல்லுவாங்க. z equal to r
CIS theta. இப்படி சொன்னீங்கனாக்கா that is expanding of the term, that is will be considered. Okay, இப்போ R represent the என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா absolute value. இப்போ நம்ம ஒவ்வொன்றும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். Rனா என்ன, அதுக்கு நம்ம சொல்யூஷன் சொல்லணும். தீட்டானா என்னன்றதை சொல்லணும். ஓகேவா? R means absolute value or modulus கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? modulus of the complex number Z. Next, the angle theta is called the argument சொல்லுவாங்க, இல்லைனா amplitude. ஓகேவா? theta எப்படி எந்த ஆங்கிளில் ஃபைண்ட் அவுட் ஆகுதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது. of the complex number Z denoted by theta is equal to argument of Z. theta கண்டுபிடிக்கணும்னா argument of Z ன்னு சொல்லுவாங்க. this is for notation for the theta. ஓகே, எதனா நோட்டேஷன்ஸை யூஸ் பண்ணுறதை பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன், அதில் 2 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் Z equal to theta 0ன்னு கொடுத்துருக்காங்க. the argument theta is undefined. ஏன்னா in terms of theta is not defined, என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதெல்லாம் 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். இந்த மார்க்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? undefined, and so it is understood that Z is not equal to 0 whenever polar coordinates are used. ஓகேவா? Z வந்து எனக்கு not equal to 0 இருந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன்னா polar coordinatesலே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிஷன். அண்ட் செகண்ட் ஒன் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. if the complex number Z equal to x plus iy has polar coordinates r comma theta, in a polar coordinates r comma theta, its conjugate of Z, அப்போ conjugate of Z bar, that is Z bar equals to x minus iy has polar coordinates of r comma minus theta வரும். இனி கான்ஜுகேட்டில் சொல்லும்போது r comma minus theta, இனி ஆர்டினரியாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா போலார் கோஆர்டினேட்ஸில் சொல்லும்போது r comma thetaன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? then will be considered the squaring and adding. ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ squaring and adding பண்ணும்போது that is will be taking about square root, then the values will get the term r equal to mod Z, that is root of x square plus y square, dividing 2 by 1, then we get r sin theta divided by r cos theta. r cancel, sin theta divided by cos theta. r sin theta na y, r cos theta na x ன்னு தெரியும். அப்போ r cancel ஆயிடுச்சுன்னா sin theta divided by cos theta equal to என்னன்னு எழுதலாம், tan theta. அப்போ tan theta is equal to y by x. இதுதான் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. ஓகேவா? இனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, அதை நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா tan theta is equal to y by x. the real number, first case ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க. the real number theta represent the angle measured in radians that Z makes with the positive real axis. when Z is interpreted as a radius vector, the angle theta has an infinitely many possible values. அப்போ including negative ones that differ by integral, that is will be multiples of 2 by 2 pi. That is, those the values can be determined from the equation tan theta is equal to y by x, where the quadrant containing the point corresponding to Z must be specified. Each of value of theta is called the argument of Z ன்னு சொல்லுவாங்க. And the set of all such values is obtained by adding multiple of 2 pi to 2 theta, and it is denoted by argument of Z ன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணலாம். this is for diagram for the terms. ஓகே, என்ன டயக்ராமில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே பிக்சர் ஓரியன்டாக நீ இமேஜினரி பார்ட் அண்ட் ரியல் பார்ட் நீ நோட்டேஷன்ஸ் Z equal to r cos theta plus I sin theta. இந்த இடத்துல theta is will differ fromன்றதுனால இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ செகண்ட் ஒன் கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா, if there is a unique value of theta, இந்த இடத்துல நான் theta என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலான்றதுனால கேப் விட்டு இருக்காங்க. என்னுடைய யூனிக் வேல்யூவாக இருந்துச்சுன்னா, தட் இஸ் theta is fixed அப்படி இருந்துச்சுனாக்கா, தென் satisfy the condition, எனக்கு theta எந்த கண்டிஷனில் இருக்கணுன்றது அவங்களே கொடுத்துருக்காங்க. these for 1 mark type question. கண்டிப்பாக இது கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். minus pi less than theta less than or equal to pi, this value is called principal value of theta ன்னு சொல்லுவாங்க. அப்போ what about the principal value of theta ன்னு கேட்டாங்கன்னா, or principal argument of Z ன்னு கேட்டாங்கன்னா, that is will be considered about the interval of the term minus pi less than theta less than or equal to pi ன்னு சொல்லி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணோம். this is for 1 mark type question, very important one. ஓகே, புரியுதா?
எப்படி ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பிரின்சிபல் வேல்யூ ஆர் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் வில் பி யூஸ் த கண்டிஷன் therefore minus pi less than argument of z less than or equal to pi இல்லைனாக்கா minus pi less than theta less than or equal to pi. This is for principal value of the given complex number. Okay, in a table ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன டேபிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன டேபிள் கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்லலாம் பாருங்கள் இந்த இடத்துல பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எனக்கு என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எத்தனை குவாட்ரண்ட் இருக்கும் எனக்கு டோட்டலாக 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கும். அந்த 4 குவாட்ரண்ட்ஸை நான் எப்படி நான் யூஸ் பண்ண போகிறேன் திஸ் இஸ் ஃபார் ஒன் ஆர் கொஸ்டின் அண்ட் ஆல்சோ ஃபார்முலா ஃபார் திஸ் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதை நீங்கள் ஃபார்முலாவாக மெமரி பண்ணி ஆகணும். இதில் 1 மார்க்லையும் கேட்பாங்க. இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் என்னால் ப்ராப்ளம்ஸில் கரெக்டான சொல்யூஷன்ஸை டிஃபைன் பண்ணி சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுனாக்கா then will be consider about the alpha theta is equal to alpha னு எடுத்துக்கலாம். will be direct about. Okay, and second quadrant இருந்துச்சுனாக்கா then will be theta will be consider the axis ல இருந்து will be draw and alpha will be consider about the this side. அப்ப therefore theta is equal to 180 minus alpha pi minus alpha னு சொல்லுவாங்க. Okay, அப்ப therefore theta is equal to pi minus alpha ன்றது second quadrant இருந்தா will be applying that term. And third quadrant இருந்துச்சுனாக்கா that is negative of the terms. Okay, reverse ல இருக்கு இந்த ஆர்டர்ல alpha. இங்க பாத்தீங்கன்னா angle will be find out the terms. அப்ப negative direction ல போகுது. அப்ப therefore theta is equal to minus pi plus alpha னு வரும். அதுதான் will be replaced about minus pi. ஏன்னா in terms of reverse ல போனா minus pi alpha is here. அப்ப therefore minus pi plus alpha. அப்ப in terms of alpha minus pi னு எழுதிக்கலாம். theta is equal to alpha minus pi னு சொல்லுவாங்க. புரியுதா? And last one fourth quadrant பார்த்தீங்கன்னாக்கா in a negative direction. அப்போ அப்படியே ஆப்போசிட் in a first quadrant உடைய negative of the terms theta is equal to minus alpha. உங்களுக்கு இதில் கன்ஃபியூஸ் ஆகுதுனாக்கா first quadrant theta is equal to alpha. First quadrant theta is equal to alpha. Second quadrantல பார்த்தீங்கன்னாக்கா theta is equal to pi minus alpha. And third quadrant பார்த்தீங்கன்னாக்கா theta is equal to minus of pi minus alpha. இப்படி எழுதுனால எழுதிக்கிங்க. And fourth quadrantல பார்த்தீங்கன்னாக்கா that is theta is equal to minus alpha. It is clear about இதை theta find out பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியான ஃபார்முலாஸாக இருக்கும். இதை நீ இந்த மாடலில் அப்ளை பண்ணி find out பண்ணி சொல்லிக்கலாம். இது பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் find out பண்ணுறதுக்கு உண்டான வேல்யூ. ஓகே, அண்ட் இதுக்கு ஃபார்முலாஸ் ஒன்று இருக்குது ஜென்ரலாக. இது ஜென்ரலைஸ் பண்ணி ஆர்குமெண்ட் இசட் பண்ணுறதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆங்கிள் தீட்டா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வி யூஸ்வலி கம்ப்யூட் த ஆல்ஃபா. நான் இதை தான் ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுவேன். ஆல்ஃபா யூஸ்வலாக கண்டுபிடிக்கிறேன்னாக்கா தீட்டா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse of modulus of y by x. நெகட்டிவ்ல வரக்கூடாதுன்றதுனால டேக்கிங் த மாடுலஸ். இந்த இடத்துல எதுக்கு மாடுலஸ் யூஸ் பண்ணுறதை தெரிஞ்சு ரைட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் அட்ஜஸ்ட் த quadrant problem we are adding the subtract from alpha with pi appropriately. Okay, it will be find out the result of the terms argument of z equal to argument of z plus 2n pi. இந்த இடத்துல ஏன் ஸ்மாலர் கொடுத்துருக்காங்க, இங்கே கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரிசல்ட் த ஆர்குமெண்ட் ரிசல்ட். ஓகே, அது கூட 2n பையை ஆட் பண்ணி ரிசல்ட் ஆஃப் த டேர்ம்ஸை சொல்லுவோம். ஓகேவா? தி சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் 4 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் ஆர்குமெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை என்ன பண்ணுவீங்கன்னா வில் பி செப்பரேட் த ப்ராடக்டாக மாற்றுவோம். ப்ராடக்ட் ஆஃப் த மாடுலி ஈக்குவல் டு செப்பரேட் த modules of the given complex number சொல்லுவோம். அதே போல தான் argument of z1 into z2 equals to argument of z1 plus argument of z2. அதே போல argument of z1 divided by z2 இருந்துச்சுன்னா argument of z1 minus argument of z2. பவர்ல n இருந்துச்சுன்னா இந்த பவர் n மல்டிபிளா மாறிடும். that is n argument of z. இது third one. And fourth one பார்த்தீங்கன்னா the alternate forms of a cos theta plus I sin theta are cos theta cos of 2k pi plus theta plus I sin of 2k pi plus theta. K is belongs to integers. The set of all integers வந்து சூஸ் பண்ணி நான் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு அல்டர்னேட்டிவாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேவா? இன் திஸ் ஆர்டர் வில் பி ஃபைண்ட் அவுட் த டேர்ம். ஓகே, இட் இஸ் கிளியர் அபவுட். And also the instead of the principal argument and
argument of the 1i minus 1 and minus I are shown in a below diagram. Okay, in a below diagram கொடுத்திருக்காங்க and also அதை எப்படி நம்ம டேபிள் காலம்ல ஃபாலோ பண்ண போறோம்ன்றதையும் கொடுத்திருக்காங்க. பேஸ் பண்ணி பார்க்கலாமா? என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Z is a one of the complex number. It is a fourth root of unity ன்னு சொல்லுவாங்க. 1 minus 1 I minus I. In this consider about the fourth roots of unity ன்னு சொல்லுவாங்க. இந்த 4 நம்பர்ஸ்க்கு எப்படி ஆர்குமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? in a argument of z in a radiansல in a general சொல்றோம். இது ஜெனரல் ஃபார்மேட்ல சொல்றது small argument of z. இப்போ கேபிட்டல் argument of z க்கும் small argument of z க்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் 1 வந்துச்சுனாக்கா argument of z equal to that is 0, I வந்துச்சுனா pi by 2, minus 1 வந்துச்சுனா pi and minus I வந்துச்சுனா minus pi by 2. Okay, it is clear about. This is for in a consider the real and imaginary part in a unit circle, then will be considered 1 minus 1 I minus I. It is considered the axis about. Okay, next for illustration, plot the following complex number in a polar plane. ஓகேவா? இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை போலார் ஃபார்மில் அதாவது பிளேனில் எப்படி என்னது ட்ரா பண்ணுறாங்க, அந்த காம்ப்ளெக்ஸ் பிளேனில் எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5 மல்டிபிள் ஆஃப் cos pi by 4 plus I sin pi by 4. Okay, that is the simplest form of the term. What about will be considered? That is 5 of 6 pi by 4 ன்னு சொல்லுவாங்க. Okay, அப்போ எப்படி எழுதலாம் பாருங்க. That is pi by 4 in terms of which is angle of the term, that is will be 5 times of the term. அப்போ it will be consider the axis first quadrant. Okay, and second quadrant will be consider the 2 pi by 3. Okay, positive negative அந்த ஆர்டரில் எடுக்கிறது. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த quadrant x என்னது பாசிட்டிவ் 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 நெகட்டிவ் பாசிட்டிவ் and negative 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 negative. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த ஆர்டரில் will be consider the term. ஓகே, புரியுதுங்களா? அந்த பேஸ் பண்ணி இந்த என்ன பண்ணுவோம்னா அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து பிளாட் பண்ணி will be circle of the terms. ஓகே, it is consider the polar form of the termsக்கு உள்ள picture orient. ஓகே, இப்போ போலார் ஃபார்ம்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அது கண்டினியூஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆய்லர் ஃபார்ம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆய்லர் ஃபார்ம். வாட் அபவுட் த ஆய்லர் ஃபார்ம்? இதுவும் இம்பார்ட்டன்ட் ஒன். இப்போ போலார் ஃபார்ம் உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கும். அதே போல் ஆய்லர் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்ன காஸ்டீட்டா யூஸ் பண்ணுவோம் அது எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் ரைட் பண்ணால் இட் இஸ் கால்ட் அபவுட் ஆய்லர் ஃபார்ம். ஓகே, இப்போ எனக்கு z ஈக்குவல் டு காஸ்டீட்டா ஆர் இன்ட்டு காஸ்டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்னு எழுதுனாக்கா இட் இஸ் கால்ட் அபவுட் போலார் ஃபார்ம். இதே எனக்கு இ பவர் ஐ டீட்டா தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு இந்த டேர்ம்ஸ் பதிலாக நான் இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன் காஸ்டீட்டா plus I sin theta e power I theta மாற்றும் போது that is z equal to in terms of r e power I theta ன்னு சொன்னாக்கா it is a Euler form ன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? it is Euler form. என்ன போலார் ஃபார்மில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அதை எடுத்து அப்படியே in terms of e பவரில் ரேஸ் பண்ணிங்கனாக்கா this will be considered about the Euler form உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் ஏ போலார் ஃபார்மில் கண்டுபிடிக்கிறதுல மாடுலஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட். ஓகே, மாடுலஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூஸ் பிரின்சிபல் ஆர்கியூமெண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? கிவன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. லிசன் கேர்ஃபுல்லி. ஏன்னா இந்த ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சம்ஸும் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? √3 + ஐன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ √3 பாசிட்டிவ், எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் எனக்கு பாசிட்டிவ் வந்துருக்கு. அப்போ தட் வில் பி கன்சிடர் த டேர்ம். ஃபஸ்ட்டு ஆர் கண்டுபிடிக்க போகிறேன். தட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு √x² + y². ஓகே, அப்போ தென் வில் பி அப்ளைங் த டேர்ம் தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2ன்னு உங்களுக்கு கிடைக்குது. இப்போ ஆல்ஃபா வில் பி ஃபைண்ட் அவுட். ஆங்கிள் ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் டீட்டாவை நீங்கள் சொல்லணும். ஓகேவா? பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறது நீங்கள் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். அந்த ஃபார்முலா தான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse of modulus of y by x. கொடுத்துக்கிற நம்பர்ஸ் எடுத்து அப்ளை பண்ணுறேன். tan inverse of 1/√3. 1/√3 எப்போ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா π/6 கிடைக்கும். அப்போ π/6 கிடைச்சதுனாக்கா since the complex number √3 + I lies in the first quadrant. √3 + I எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகுச்சுனாக்கா நான் இப்போ தான் சொன்னேனே ஃபர்ஸ்ட் ஒன்
theta is equal to alpha. Second quadrant andunaka theta is equal to pi minus alpha, and third quadrant anduchinaka theta is equal to minus of pi minus alpha, and fourth quadrant anduchinaka theta is equal to minus alpha. In these conditions தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இதில் எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா will be choose this condition. ஓகே, theta is equal to alpha. அப்போ ஆங்கிள் என்ன வந்திருக்கோ அதை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். Therefore, the modulus and principal argument of a complex number 2 and pi by 6 are respectively சொல்லி முடிச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன் ரிசல்ட். அண்ட் செகண்ட் ஒன் ரிசல்ட் அதே போல் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? நீ 4 குவாட்ரண்ட்டுக்கும் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க எப்படி 4 குவாட்ரண்ட்லேயும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்றது. ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுக்கு மாடுலஸ் எடுத்தால் அதே சேம் தான், தட் இஸ் 2 ஆல்ஃபா tan இன்வர்ஸ் ஆஃப் y by x tan இன்வர்ஸ் ஆஃப் 1 by root 3 தட் இஸ் pi by 6ன்னு ஆன்சர் கிடைக்குது. ரெண்டுமே சேம் ஆல்ஃபா கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகும்? நெகட்டிவ் பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ்னாக்கா இட் இஸ் லை இன் த செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட் இருந்துச்சுன்னா டீட்டா வில் பி சூஸ். இப்போ நான் எதில் சூஸ் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை சூஸ் பண்ண மாட்டேன், வில் பி சூஸ் அபவுட் செகண்ட் குவாட்ரண்ட். ஓகே, அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டை சூஸ் பண்ணனாக்கா டீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபாவை எடுத்து அப்ளை பண்ணுங்கள், வில் பி சிம்பிளிஃபை, தட் இஸ் ஈக்குவல் டு 6 pi minus pi divided by 6 that is equal to 5 pi by 6. Therefore, the modulus and principal argument of minus root 3 plus I are 2 and 5 pi by 6 ன்னு சொல்லி ஆன்சரை முடிச்சுக்கலாம். ஓகேவா? இது செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள். அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள் அனதர் ஒன் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆர் கண்டுபிடிக்கிறீங்க 2 அண்ட் ஆல்ஃபா கண்டுபிடிச்சாலும் 5 by 6. அதே சேம் கொஷின் தான், பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும்தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் எனக்கு சேம், ஆல்ஃபாவும் கண்டுபிடிச்சிட்டேன். திஸ் லைஸ் இன் ஏ தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்னா என்ன சூஸ் பண்ணோம்? டீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பை மைனஸ் ஆல்ஃபா யூஸ் பண்ணலாம், இல்லைனா நெகட்டிவ்ல மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா மைனஸ் பை அந்த இதில் யூஸ் பண்ணி தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த டேர்ம். இதில் நெகட்டிவோட ஆன்சர் சொல்லுவீங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ லாஸ்ட் ஒன் ஃபோர்த் குவாட்ரண்ட். நீங்கள் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதே பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் ஈக்குவல் டு தென் டீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா தென் வில் பி சப்ஸ்டிட்யூட். ஓகே, இப்போ பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஆர்குமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள்லேருந்து. ஆர் யூ அண்டர்ஸ்டுட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தவங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆர்குமெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுக்குறேன். வில் பி ஃபைண்ட் அவுட் த சொல்யூஷன்ஸ். எக்ஸசைஸ் 2.7ல் பார்த்தீங்கன்னாக்கா இன் ஏ ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் ஆல் த subdivisions will be complete about in your homework note and send out the WhatsApp number and also find out the answers. Okay, we'll be see the next class in your remaining of the terms. Thank you to all. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.